எல்லோருக்கும் வணக்கம். இந்த பச்சை பயிறு வச்சு எப்படி வந்துட்டு நம்ம வடை செய்யலாம்னு பார்க்கலாம். பச்சை பயிரை வந்து ஓவர் நைட் ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சுட்டு தண்ணியை வடிகட்டிட்டு இந்த மாதிரி கொர கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி இருந்துச்சுன்னா ரொம்ப கொல கொலன்னு ஆயிரும். தண்ணி எல்லாம் வடிச்சிட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இது கூட வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து ஒரு துண்டு இஞ்சி, பூண்டு, காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய். என்னோட பச்சை மிளகாய் வந்து பாதி வந்து ரெட்டாகவும் ஒன்று வந்து க்ரீனாகவும் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு காரத்துக்கு எடுத்துக்கோங்க. அடுத்து வந்துட்டு கருவேப்பிலை. இதெல்லாம் மிக்சியில் கொர கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ இது கூட கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கலாம். அடுத்து தேவையான அளவு உப்பு. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம தவாவில் வச்சு இந்த பக்கம் திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். டீப் ஃப்ரை வேணால் லைட்டாக இந்த மாதிரி திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். காமிக்கிறேன் வாங்க. பார்த்தீங்களா, இதே மாதிரி 2 பக்கமும் போட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், பச்சை பயிறு வடை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு மஸ்ட்டு செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.